ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அன்டில் டான் அப்படின்ற 2025ல வெளியான ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல மெலினா அப்படின்னு ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டே இருக்கா. ஒருத்தன் அவளை துரத்திட்டே வரான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வெளியே வந்துடுறா. வெளியே ஓடி வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துடுறா தடுக்கி. அப்போ டக்குன்னு ஒரு மாஸ்க் போட்டவன் வந்து அவளை அடிக்க வரான். என்னை விட்டுரு நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அவன் விடல. இறக்கமே இல்லாம அவளை கொண்டுறான். அப்படியே டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே ட்ரிப் போயிட்டே இருக்காங்க. இதுலதான் நம்மளுடைய ஹீரோயின் க்ளோவர் இருக்கா. அவளோட சிஸ்டர் தான் வந்து இந்த மெலினா அப்படின்ற ஒரு பொண்ணு. அவ சிஸ்டர் வந்து லாஸ்டா ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. சரி, அங்கதான் அவ சிஸ்டர் வந்து லாஸ்டா போயிருக்கனால அந்த இடத்துக்கு அவளும் போறா. அங்க போயிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கலாம் அவளை பத்தி அப்படின்னு அங்க போறா. அவ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சேர்ந்து தான் போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. அதுல அந்த குரூப்லயே ஒருத்தி இருக்கா. அவ வந்து இந்த சடங்கு அதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கும் அவளுக்கு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்து அப்படி பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடில இருந்து ஏதோ வேன் வந்து ஹார்ன் அடிக்கும். ஓரமா போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்ற இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது சொல்லிட்டு நம்ம க்ளோவர் இருக்கால, அவ பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அதுக்குள்ள போறா. போயிட்டு காஃபி மாதிரி ஏதோ வாங்கி குடிக்கிறா. குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து விசாரிக்கிறா. இந்த பொண்ணு பாத்தீங்களா, அந்த மாதிரி விசாரிக்கும் போது இந்த பொண்ணை காணோம்ல அப்படின்னு அங்க இருக்க சொல்றாரு. இந்த பொண்ணு காணோன்னே நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இல்ல இங்க வரவங்க மோஸ்ட்லி காணோம் தான் சொல்லிட்டு வராங்க, மிஸ்ஸிங் கேஸ் தான் இங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, அதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இங்கேயே மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இங்கே இல்ல, இதுக்கு பக்கத்துலயே க்ளோர் வேலி அப்படின்ற ஒரு டவுன் இருக்கு, அங்கதான் வந்து காணோம்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வரும் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு இவ்வளவு அங்க இருந்து போறா. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து ஏப். அவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீனாவோட வந்திருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், ஏதோ ட்ரிப் ஜாலியா போலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ மிஸ்ஸிங் கேஸ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சேர்ந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பண்ணுவோம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்றாங்க. இதுல வந்து 3 கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின் க்ளோவர், அப்புறம் இன்னொரு பொண்ணு மேகன், இவ வந்து இன்னொருத்தி நீனா. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இவளோட நீனாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஏபு. அதே மாதிரி நம்ம க்ளோவரோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து மேக்ஸ்னு ஒரு பையனும் இருக்கான். இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போதே க்ளோவர் வந்து ஓடி வரா. வந்துட்டு காய்ஸ், எனக்கு மெல் எங்க இருக்கான்னு தெரியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். பக்கத்துல இருக்க க்ளோர் வேலைக்கு தான் அவங்களும் போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே நிறைய மழை வருது. மழையில மழை பெய்யுது, ஓரமா வேணா நிறுத்தலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா நிறுத்தவே முடியல. சுத்தி நான் இந்த பிளேஸ்க்கே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபுன்ற பையன் தான் வந்து வண்டி ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நேரம் டக்குன்னு போய் நிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மழை இல்லாத மாதிரி இருக்கு. சரின்னு கார் எல்லாம் திறந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை இல்லாத மாதிரி இருக்கு அவங்க நிக்கிற பிளேஸ்ல. இது என்ன அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு இதுன்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ வினோதமா இருக்கு, வா கார் எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் இந்த பையன் சொல்றான். அதுக்கு ஏப் வந்து, இந்த மழையில என்னால வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம், மழை எல்லாம் நிக்கட்டும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இப்போதைக்கு போய் அது என்னன்னு பாக்கலான்ட்டு அங்க ஒரு வீடு இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் போறாங்க. இங்க வந்து க்ளோவர் வந்து இது என்ன இருக்கும், ஏன் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்தே பாத்துட்டே இருக்கா. இங்க உள்ள போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரா வராங்க. வரும்போது நீனா வந்து ஒரு சாண்ட் கிளாக் மாதிரி இருக்கு, அதை பாக்குறா. அதை போய் கீழே தான் சாண்ட் எல்லாம் இருக்கு, மேல அது நிக்குது, இது ஒர்க் ஆகல போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டே வரா. அங்க வந்து சைன் போடுற புக் இருக்கு, என்ட்ரி புக். அந்த என்ட்ரி புக்ல அவளோட பேரையும் வந்து அவ எழுதுறா. இங்க வந்து பாத்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நம்ம மேகன் வந்து முன்னாடியே தொடச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம் போறா. அப்புறம் வந்து நம்ம ஏபு இருக்கான்ல, அவன் வந்து அங்க மிஸ்ஸிங்னு நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அப்படியே பாத்துட்டே இருக்கான். வெளியே வந்து க்ளோவர் என்ன பண்றான்னா, அந்த மலைக்குள்ளேயே போயிட்டு என்னன்னு பாக்கலாம், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்காதோ, அவளோட சிஸ்டர் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவ வந்து போய் பாக்குறா. போய் பாத்துட்டு இருக்கும் போது யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்கும்போது டக்குன்னு வந்து மேக்ஸ் இருக்கான், அவன் வந்து வா க்ளோவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டுருக்கான். யாரையும் நாங்க பாத்தேன்டா அப்படின்னு சொல்றான். மேக்ஸ் தான் வந்து க்ளோவரோட பாய் ஃப்ரெண்ட். சரி வா நம்ம உள்ள போலாம், இங்கெல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இது வந்து 1985 அப்படிலாம் போட்டு ஏதோ கேலண்டர்லாம் இருக்கு, ரொம்ப பழமையா இருக்கு. இங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸ் புக்கை பாக்குறாங்க. பார்த்தா அதுல வந்து மெலன் சொல்லிட்டு அவ சிஸ்டரோட பேர் வந்து எழுதிருக்கு. அதை பார்த்த க்ளோவர் வந்து அழுகுறா. அப்போ வந்து இங்கதான் வந்து அவ காணாம போயிருக்கா, இங்கதான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சாண்ட் கிளாக் வந்து திரும்பி இருக்கு. அதை பார்த்த நீனா வந்து, நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது திரும்பி இல்லையே, இப்பதான் டேர்ன் ஆயிருக்கு, மேக்ஸ் நீ திருப்பி அப்படின்னு சொல்லும் போது, நான் இங்க எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி மேக்ஸும் சொல்றான். ஏதோ சத்தம் கேட்கிறவங்க வெளியே வந்து பார்த்தா அவங்களோட காரை வந்து யாரோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காய்ஸ் ஏதோ இங்க சரியில்லை, வாங்க உள்ள போய் கதவு சாத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு கதவு சாத்திடுறாங்க. கதவு சாத்து பாத்துட்டே இருந்தா அந்த கார் வந்து அப்படி ஆன்லயே இருக்கு. எவனோ ஆன் பண்ணிருக்கான், ஏதோ ஒன்னு பண்றான் அப்படின்றது மாதிரி தெரியுது. சரி நாங்க இங்க ஏதாவது
போன் கிடைக்குமா ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. மேல வந்து நீனாவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இருக்காங்க. கீழே இறங்கி பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அது கீழே இறங்கி மேக்ஸ், க்ளோவர், மேகன் இவங்க 3 பேரும் கீழே போய் செக் பண்ணிட்டே இருக்காங்க. மேல இருக்கிறவங்களுக்கு ஏதோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்கவும், காய்ஸ் நீங்க தான் ஏதோ சவுண்ட் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாத்துட்டு வரேன், நீங்க இரு நீனான்னு சொல்லிட்டு போறான். போனவன ஆளையே காணும்னு சொல்லிட்டு நீனாவும் இப்ப போறா. பார்த்தா லைட் வந்து திடீர்னு ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. டக்குன்னு லைட் போட்டு பாக்குறா. பார்த்தா அங்க அவனை வந்து யாரோ சாவடிச்சிருக்காங்க. அவ கத்துறா, அவளையும் வந்து சாவடிச்சுட்டான். இந்த மாஸ்க் போட்ட ஆள் தான் வந்து சாவடிச்சுட்டான். ஏதோ சவுண்ட் கேக்குதே மேலன்னு சொல்லிட்டு ஏறி வந்த மேக்ஸ் யாரும் நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பொறுமையா இறங்கி போறான். ஆனா இந்த மாஸ்க் போட்டவனுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. இவனு வந்துறான், எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அப்படியே ஓரமா நிக்கிறாங்க. எல்லாரும் ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்க. கபோர்ட்ல வந்து மேகன் இருக்கா, இங்க சைட்ல 2 பேர் இருக்காங்க. டக்குன்னு வந்து மேக்ஸ் ஒரு சேர் எடுத்து அந்த மாஸ்க் போட்டவனும் அடிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. மேக்ஸே வந்து அவன் அடிச்சு சாவடிச்சிடறான். அப்புறம் அப்படியே நேரா போறான். பார்த்தா கபோர்டுக்குள்ள வந்து மேகன் இருக்கா. அவளை புடிச்ச ஒரு எடுத்து தலையை போட்டு இடின்னு இடிக்கிறான். அதை பார்த்த க்ளோவர் வந்து பொறுமையா கத்தி எடுத்து அவனுக்கு குத்துறான். அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. க்ளோவர் வந்து அப்படியே ஓடி போறா. ஓடி போய் பார்த்துட்டே இருக்கா. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இறந்து போயிட்டாங்க. அப்படியே பயந்து ஓடுறா, வெளியவே ஓடிடுறா. ஓடிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா அவளோட சிஸ்டர் நிக்கிற மாதிரி இருக்கு. மேல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ வயிற்றுலயே வந்து பின்னாடில இருந்து வந்து அந்த மாஸ்க் போட்டவன் குத்தி அவளையும் சாவடிச்சுதான். எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த சாண்ட் கிளாக் திரும்பினோன்னா அப்படியே வராங்க. எல்லாரும் மறுபடியும் உயிரோட வராங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாரும் பண்றாங்க. அந்த சைன் போடுறா, என்ட்ரன்ஸ் புக்ல வந்து சைன் போடுறா நீனா. மேகன் வந்து கண்ணாடியை துடைக்கிற மாதிரியும், இந்த ஏப்ன்றவன் மிஸ்ஸிங் கேஸ பாக்குற மாதிரியும், இங்க க்ளோவர் வந்து மலையில இருந்து அப்படியே வெளியே வந்த மாதிரியும் அப்படியே உள்ள போறாங்க. போயிட்டு நீங்களாம் செத்து போயிட்டீங்க, நான் அதை பார்த்தேனே அப்படின்னு சொல்றான். நீனாவும் சொல்றான், ஆமா இவனை சாவடிச்சிட்டாங்க, நான் போனேன், என்னையும் வந்து அந்த மாஸ்க் போட்டவன் சாவடிச்சானே, இப்ப நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆகுது ஒண்ணுமே புரியலையே காய்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழப்பத்திலேயே இருக்காங்க. மிஸ்ஸிங் போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஏப் வந்து அவன் எல்லாரும் வாங்க இங்க அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா அந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபுல்லாவே இவங்களோட ஃபேஸும் இருக்கு. இது எப்படி நடந்தது, நம்மளோட ஃபேஸ் எப்படி வந்துச்சு இதுல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து திடீர்னு மேகனுக்கு ஏதோ மாதிரி ஆகுது. என்ன ஆச்சு மேகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எல்லாரும் டார்ச் எடுத்துட்டு போறாங்க. மேகன் எங்கன்னு தேடிட்டு போகும்போது மேகன் வந்து இந்த மிஸ்ஸிங் கேஸ்ல போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அப்படியே பாத்துட்டு இருக்கா. பாத்துட்டு இருக்கும் போது அங்க வந்திருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோஸ் தான் மிஸ்ஸிங்ல இப்ப வந்திருக்கும். அவங்க எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்றத அவளும் பண்றா. மிமிக்ரி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அவளும் பேசிட்டு அப்படி டக்குன்னு கீழே விழுந்துடுறா. இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே வந்து சத்தம் கேட்குது. டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கவும் என்னன்னு போய் பாக்குறாங்க எல்லாருமே. இங்க கதவை திறந்து மூடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு போய் மூடுறான். மூடிட்டு வந்து படால்னு திறந்தது கதவு. என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லிட்டு பெரிய டேபிள் எல்லாம் போட்டு அதை அடைச்சு வச்சிருக்காங்க அந்த கதவையே. அப்புறம் வந்து இங்க என்ன நடக்குது ஏதுன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது க்ளோவரோட சிஸ்டர் மெலன் வந்து வெளியே நின்று கதவு தர க்ளோவர் கதவு தர அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. என்னோட தங்கச்சி தானே வெளியே இருக்கா, அவளை போய் என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இது அவனோட டிராப்பா கூட இருக்கும், நீ நம்பிராத அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. இல்ல நான் போவேன், என் தங்கச்சி நான் காப்பாத்தி ஆகணும், அவதான் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவு திறந்துடுறா. கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா யாருமே இல்லைன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு காத்து மாதிரி அவளை இழுத்துட்டே போகுது. இழுத்துட்டு போயிட்டு காப்பாத்துங்க காய்ஸ் காப்பாத்துங்க சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ஏப் வந்து சொல்றாங்க, இங்க பாரு அவ எப்படியுமே வந்து செத்து போயிருவா அவங்க கிட்ட மாட்டி, அதனால நம்ம தான் எப்படியோ தப்பிச்சு போலான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இல்ல நான் அவளை தேடிதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுமே அங்க இருந்து போயிடுறான். நீங்க வந்து நீனாவும் ஏபும் இருக்காங்க. நீனா வந்து சொல்றா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விட்டுலாம் என்னால வர முடியாது, நீ வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்றா. இங்க பாரு நம்ம 2 பேருமே தப்பிச்சு போனா இங்க இருந்து வெளியில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலாம், அதனால நீ என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏபு வந்து சொல்றான். எதிர்க்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கதான் அந்த காத்து மாதிரி வந்து க்ளோவர் எழுதிட்டு போயிருக்கும். அவன் உள்ள வருவா. வந்து பார்த்தா யாரோ ஆக்சிஜன் பைப் வச்சுட்டு டிவில நியூஸ் பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டி வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாருன்னு தெரியல சொல்லிட்டு கதை எப்படி திறக்க ட்ரை பண்ணுவா, திறக்க முடியாது. திரும்பி பார்த்தா டக்குனு அந்த பாட்டி முன்னாடி வந்து நிக்கும். என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவா. டக்குனு அந்த ஆக்சிஜன் பைப் எடுத்து இவன் மூஞ்சிலே அந்த பாட்டி வச்சோடனே இவளுக்குமே வந்து அதோடைய பேய் வந்து வந்துடும். இவன் கண்ணெல்லாம் கருப்பா இவளும் பேய் மாதிரியே ஆயிடுவா. கொஞ்ச நேரத்திலேயே வந்து இங்க மேக்ஸ் தேடி வரான். தேடி வரும்போதே மேக்ஸ் வந்து உள்ள வந்துடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க காரை எடுத்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போறாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அந்த மலை பெய்யுதுலயே அதுக்குள்ளே போகும்போது அங்க வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு நிக்குது. அதை பார்த்து பயந்தவங்க அலறி அடிச்சு பின்னாடி வராங்க. பின்னாடி வந்த ஏப்ப வந்து அந்த மாஸ்க் போட்டவன் கொன்றான். இதை பார்த்து நீனாவும் அப்படியே ஷாக்ல இருக்கா. அவளுமே வந்து அவளையும் கொண்டுறான். 2 பேருமே அங்கேயே செத்து போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் க்ளோவர் இருக்காள். அவளை தேடி மேக்ஸ் வந்திருப்பான். அவன் வந்து தேடிட்டே இருக்கான். எங்க போன க்ளோவர்னு கூப்பிட்டுட்டே வந்துட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு வந்தான். ஒரு பொம்மைகளா இருக்கு. அந்த பிளேஸ்க்கு வந்து பாக்குறான். பார்த்தா பொம்மை தான். சேர் பாக்குறான். சேர்ல எதுவுமே இல்ல.
சரின்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் கேட்டு டக்குன்னு பார்த்தா அந்த சேர்ல இப்ப பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கு. சரி இந்த பொம்மையை பார்த்தா பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கி போறான். பின்னாடி திரும்பினா மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோயினும் வரான். வந்துட்டு க்ளோவர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை ஒரு அடி அடிச்சு அவளே வந்து சாகடிச்சுட்டு அப்படியே வெளியே வரா. வெளியே வந்துட்டே இருக்கும்போது அந்த கார்ல மாஸ்க் போட்டவன் வந்து இவளை ஏத்தி இவளையும் சாவடிச்சுனா இவளுடைய மாஸ்க் வந்து விழுந்து உடஞ்சி போகுது. அந்த இடத்துல அவளோட பேயும் வந்து போன மாதிரி காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே செத்து போயிட்டாங்க. திரும்பி வந்து அந்த சாண்ட் கிளாக் அப்படியே ரொட்டேட் ஆகுது. எல்லாரும் அதே மாதிரி மறுபடியும் உயிரோட வராங்க. வந்தோடனே இந்த டைம் வந்து உஷாரா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டேபிள் இதுன்னு வச்சு வெளியவே நம்ம போகவே கூடாது காரணத்தை கொண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏது எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு ஏப் இருக்கான்ல, அவனுக்கு தண்ணி தாகமா இருக்குது. அதனால அந்த டேப்பை திறந்து அதுல தண்ணியை குடிக்கிறான். யாருக்கும் தண்ணி வேணுமா கைஸ் கேட்கறான். எல்லாருமே வந்து தாகமா தான்ப்பா இருக்கு எனக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வலி இருக்கு. அவங்க அடிபட்டு இருக்கும்ல, அடிச்சு சாவடிச்சுப்பாங்க, அந்த வலி இருக்கும். ஆனா வந்து உயிர் மட்டும் வந்துருது. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். எதுவும் புரியல. தண்ணி ரொம்ப தாக அடிக்குதுன்னு எல்லாருமே வந்து தண்ணி குடிச்சிடுறாங்க. தண்ணி குடிச்சிட்டு இது என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போதே ஏப் இருக்கான்ல, அவனுக்கு வாய் வந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே வெடிச்சு போறான். அது பக்கத்துல இந்த நீனா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடம்புலாம் வந்து அப்படியே ரெட்டா இருக்கு. அந்த தண்ணி எடுத்து அவளும் மடக்கு குடிச்சிடா. என் வாயிலேயே ஏதோ பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காத அப்படின்னு மேகன் சொல்றா. அப்பவே வந்து இவ தண்ணி குடிச்சனால இவளுமே வெடிச்சிடா. இந்த தண்ணியை குடிச்சனால தான் வெடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கதவை திறந்து அப்படியே ஓடி வராங்க. மேகன் வந்து கால் வந்து அப்படியே வெடிச்சு போகுது. அவ கீழே அப்படியே விழுந்துடுறா. அவ வயெல்லாம் உப்புது, அப்படியே தலையெல்லாம் வெடிச்சு அவளும் செத்து போயிடுறா. அப்ப அதை பார்த்த மேக்ஸும் க்ளோவரும் எப்படியும் வந்து நம்மளும் தண்ணியை குடிச்சு நம்மளும் சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மேக்ஸ் வந்து செத்து போயிடுறான். க்ளோவர் வந்து இதை பார்த்துட்டு என்னதான் இது, எப்படிதான் இங்க இருந்து தப்பிக்கிறது என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அங்க படுத்துட்டு இருக்கா. அந்த டைம் வந்து ஒரு ஆள் வந்து உள்ள வரான். யாரு அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துலதான் எல்லாரும் காணாம போறாங்கன்னு சொல்லியிருப்பாருல, அவன் தான் இந்த சைக்கோ வேலை தான் பாத்துட்டு இருக்கான்ல. அவன் தான் இங்க வந்து க்ளோவர் நீ இந்நேரம் தப்பிச்சிருப்ப கிட்டத்தட்ட, ஆனா ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றான். அப்பவே வந்து க்ளோவரும் வெடிச்சு போய் அவளும் செத்து போயிடுறாங்க. எல்லாருமே செத்து போனது டக்குனு சாண்ட் கிளாக் அதே மாதிரி ரொட்டேட் ஆகும். இவங்க எல்லாம் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு உள்ள வராங்க. காய்ஸ் இங்க இருந்து நம்ம தான் தப்பிச்சே ஆகணும், அதனால ஏதாவது ஒண்ணு தேடணும்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ட்டு நிறைய பேப்பர்ஸ் அங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த இடத்துல பாக்கும்போது நிறைய ஐடி கார்டு இருக்கு. யாருன்னா இந்த ஆளோட ஐடி கார்டு இருக்கு. இப்ப வந்தான்ல ஒருத்தன், அவனோட ஐடி கார்டு. அவன் வந்து ஒரு டாக்டர் போல, அவன் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மாதிரி இருக்கான். இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் கிட்ட எப்படியோ தப்பிக்கணும் இவன். அப்புறம் வந்து அதுங்க பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல வந்து இந்த டவுனே வந்து கீழே ஒரு சுரங்க பாதையில ஒரு ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒர்க்கோட விளைவா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கெமிக்கல் எல்லாம் வெடிச்சதுனால அங்க ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு இந்த டவுனே வந்து உள்ள போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்ல வந்திருக்கு. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டவுன்ல உள்ள 1100 பேரும் இறந்து போயிட்டதாகவும் நியூஸ்ல இருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ இங்க இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து லீக் ஆயிட்டு இந்த இடமே வெடிச்சிருக்கு அப்படிலாம் வந்து எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கதான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த இவங்க எல்லாம் வந்து அங்க இறந்து போனவங்களா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. மேக்ஸ் வந்து ஒரு டேப் ஒன்னு எடுக்கிறாங்க. இந்த டேப்ல ஏதாவது இருக்கும், நமக்கு க்ளூ இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் போடுறாங்க. அதை போட்டு பார்க்கும்போது அதுல ஒரு ஆள் இருக்கான். அவன் வந்து என்ன இங்க நடக்குது அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்ன இங்க நடக்குது, செத்து நான் மறுபடியும் வந்துட்டு இருக்கேன், எப்படியாவது விடு, என்னையே அடைச்சு வச்சிருக்க, என்ன விடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் வந்து யாரும் விடல, அவனை அடைச்சு வச்ச மாதிரியே இருக்கு. அவன் கொஞ்ச நாள் என்ன பண்றான், அவன் பசியிலேயே பக்கத்துல உள்ளவன் இறந்து போயிருக்கான். அவனோட குடல் எல்லாம் எடுத்து அப்படியே அவன் சாப்பிடுறான். கொஞ்ச நாள் அவனுமே வந்து பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுறான். அப்படியே கடிக்கவும் அடிக்கவும் அந்த மாதிரி அவன் ஆளையே மனுஷனா இருந்தவனே இப்படி மாத்திருது கொஞ்ச நாள் இல்லையே. அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணோன்னு எல்லாருமே சொல்றாங்க இதெல்லாம் நம்மளுக்கும் நடந்துட்டு இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் ஆச்சோ அதெல்லாம் நமக்கும் நடந்துட்டு இருக்கு, எண்ட் ஆஃப் த டே வந்து அவன மாதிரி நம்மளும் ஆயிடுவோம், அதுக்குள்ளே நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க உள்ள வாக்கி டாக்கில சவுண்ட் வருது. அதுல வந்து க்ளோவர் போயிட்டு எங்களை எப்படியாவது வெளியே விடு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லும் போது, நீங்க எல்லாருமே வெளியே போக முடியாது, யாராவது ஒருத்தரோட உயிர் வந்து வேணும், அப்பதான் நீங்க எல்லாரும் வெளியே போக முடியும்னு சொல்லும் போது இல்ல இதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றா க்ளோவரும். அதுக்கு அவன் சொல்றான் நீ வேணா என் கூட என்ன தேடி வா, என்னோட இடத்துக்கு நீ மட்டும் தனியா வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, நான் உன் சிஸ்டர் கூட வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கண்டிப்பா வரேன்னு சொல்றான். அப்ப எல்லாருமே வந்து வேணாம் நீ போவாத, அவதையும் ஏதோ உன்னை வந்து ட்ராப் பண்ற, நீ கண்டிப்பா போகாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஏப் இருக்கான்ல அந்த பையன் மட்டும் இல்ல நீ போய் என்னன்னு தான் பாரு, நம்ம தப்பிக்கிறது ஏதாவது க்ளூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவனை பாக்குறாங்க. இவ்வளவு செல்ஃபிஷா நீ இருக்கிற அந்த மாதிரி பாக்குறாங்க. சரி காய்ஸ் நான் என்னன்னு போய் பாக்குறேன் அவனை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோவரும் போறான். நீ ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும், அப்பதான் இங்க இருந்து போக முடியும், தனியாலாம் இங்க இருந்து போவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
இவன் வந்து இல்ல நான் சும்மா அவக்கே க்ளூ தான் கொடுத்தேன், அதுக்கு நான் அவளை நான் போக சொல்ல, அது அவளோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபும் சொல்றான். சரி மேகனும் மேக்ஸும் சேர்ந்து நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஏப் பையன் வந்து இல்ல காய்ஸ் நம்ம வேணா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு நீனா என்ன பண்ணிடுறா, அவனை முதுகுலே குத்திடுறா. குத்திட்டு இங்க பெசாமி இருடா நீ கொஞ்ச நேரம், எல்லாரும் சேர்ந்தா போகணும் இல்லன்னா எல்லாரும் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க போய் பாருங்க கைஸ் நீனா சொல்லவும் மேகனும் மேக்ஸும் அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியே வந்த க்ளோவர் வந்து இந்த ட்ராப் வச்சிருப்பாங்கல்ல, நரிலாம் வந்தா பிடிக்கிறதுக்குன்னு, அந்த ட்ராப்ல வந்து அவளோட கால் வந்து மாட்டிக்குது. சரி அதை எடுக்கலாம்னு பிளான் பண்ணும்போது டக்குன்னு அந்த சங்கிலி வந்து அப்படியே அவளை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் வந்து அவளை இழுத்துட்டு போயிடுது. அந்த சங்கிலி வந்து அவ கால மாட்டிக்கும்ல, அது அப்படியே அவளை இழுத்துட்டு போயிடுது. விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறா. இங்க வந்து தேடிட்டு வந்த மேக்ஸும் மேகனும் அவளை தேடிட்டே போறாங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மரமா இருக்கு, அது கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மேல இருந்து ஏதோ சொட்டுறமா இருக்குன்னு டார்ச் வச்சு பார்த்தா மேல ஏதோ ஜந்து வந்து நிக்குது. இவங்க துரத்திட்டு வரும், இவங்க அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடிட்டு இருக்கும் போதே கீழே வந்து தடுக்கி மேகன் வந்து விழுந்துடுறா. அவளை தூக்குறதுக்காக அவன் வரான். ஆனா அவ வந்து ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கு, அதுல வந்து விழுந்துடுறா. கீழே பேஸ்மெண்ட் இருக்கு, மேல கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த தரையே. இவ எந்திரிச்சா உடஞ்சிரும், அதனால பொறுமையா எந்திரி நான் உன்னை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து பொறுமையா இழுக்க வர அந்த அப்படியே உடஞ்சிட்டே இருக்கு, கிராக் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம் வந்து டக்குனு மாஸ்க் போடம் வந்து ஒரு குதிச்சு அந்த உடச்சு உள்ள போயிடுறான். 2 பேருமே உள்ள விழுந்துடுறாங்க. அதாவது மேகனும் அந்த காஸ்க போட்டவனும் கீழே விழுந்துறாங்க. மாஸ்க் போடம் வந்து அவளை இழுத்துட்டு போயிடுறான். சரி இது வந்து எப்படி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிச்சு. மேக்ஸ் வந்து க்ளோவரை தேடி போறான். க்ளோவர் தேடி போகும்போது க்ளோவர் கிட்ட வந்து கால்ல அந்த டிராப் மாட்டி இருக்கும்ல, அதை வந்து அவன் எடுத்து விட்டுறான். எடுத்து விட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல அவளோட சிஸ்டர் மெலன் நிக்கிறா. மெலன் நீ வண்டியான்னு இருட்டுல அப்படி பாத்துட்டே வரா. பார்த்தா வெளிச்சத்துல பார்த்ததான் தெரியுது அவளுமே வந்து அந்த பேய்களோட ஒரு ஆளாவே ஆயிட்டா. அதை பார்த்தவ இவ என்ன இப்படி ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு இதுக்கா அந்த டைம் இவங்களையும் வந்து அவ அட்டாக் பண்ண வரும்போது மேக்ஸ் என்ன பண்ணிடுறா, அந்த ட்ராப் எடுத்து அவன் மூஞ்சிலே வச்சது. இவங்க 2 பேரும் அங்க ஓடி வந்துடுறாங்க. அப்பதான் அவளுக்கு வந்து தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இவ உயிரோட இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இவ இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. எப்படியும் வந்து எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படின்னு வந்து க்ளோவர் கேக்குறா. இல்ல மேகனை மட்டும் அந்த மாசு போட்டவன் எடுத்துட்டு போயிட்டான், எப்படியும் அவன் சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது அதான் அவ ஒருத்தி செத்து போயிட்டல, அப்புறம் என்ன நம்ம எல்லாருமே செத்து போயிட்டு தான் மறுபடியும் வரணும், வந்து இதுக்கு ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிப்போம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது நீயே வந்து என்ன குத்திரின்னு ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து கொடுக்குறா க்ளோவர் வந்து மேக்ஸ் கிட்ட. மேக்ஸ் வந்து இல்ல என்னால அது முடியாது அப்படின்னு சொல்றான். இல்ல எப்படியாவது நம்ம செத்துதானே ஆகணும், எனக்கு உங்ககிட்ட சாவறதுக்கு நீயே என்ன கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி க்ளோவர் வந்து சொல்லவும் மேக்ஸுமே வந்து அவளை வந்து கழுத்து அப்படியே அடுத்து அவ செத்து போயிடுறா. மேக்ஸ் என்ன பண்றான், டக்குன்னு வந்து அந்த தண்ணியை குடிக்கிறான். ஏன்னா தண்ணி குடிச்சா வெடிச்சிருவாங்கல்ல, அது தெரியும். அதனால தண்ணியை குடிச்சிட்டு நேரம் அந்த பேய்கிட்டே வரான். இப்போ வாடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்டே வந்து சவாலா சொல்றான். ஏன்னா தண்ணி குடிச்சிட்டோம் நம்ம இருக்க போக மாட்டோம்னு தெரியுதுல, அந்த தைரியத்துல தான் வந்து சொல்லுவான். அந்த பேய் எப்படி கிட்ட அட்டாக் பண்ண வரும்போது டக்குனு இவன் வெடிச்சு சர்ஜரிடுறான். அந்த சாண்ட் கிளாக் அகைன் ரொட்டேட் ஆகுது. அப்படியே இவங்க உயிர் வந்துருது. வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த டைம் வந்து நம்ம விடக்கூடாது, என்ன ஏதுன்னு கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. ஏபும் நீனாவுமே வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அவங்களையுமே வந்து அந்த மாஸ்க் போட்ட வந்து அவங்களையும் சாவடிச்சுட்டு தான் வந்து வெளியே வந்து மேகனையும் வந்து இழுத்துட்டு போயிருப்பான். சோ எல்லாருமே செத்து போனதுனால மறுபடியும் இப்ப வந்துட்டாங்க. இப்ப வந்தவங்களுக்கு திடீர்னு என்னென்னமோ வலி ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. இந்த ஏப் பையன் வந்து பின்னாடி முதுகுல ஏதோ இருக்கான்னு பாருங்க கைஸ் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு ஏதோ இருக்கு. ஆனா வந்து நீனா வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நார்மலா தான் இருக்கு, உனக்கு அப்படிதான் தோணும் போல அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவனுமே வந்து மான்ஸ்டர் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமான்றது தெரிய வருது. அப்புறம் வந்து இங்க நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு 4-5 days ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இங்க வந்து 13 days ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு அந்த என்ட்ரி புக் இருக்கும்ல அதுல போய் பாக்குறாங்க. பார்த்தா 13 இதுதான், எல்லாருமே 13 வாட்டி தான் சைன் போட்டிருக்காங்க. அப்பனா இதுதான் நம்மளுடைய கடைசி இதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு மேல நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது, இதுதான் கடைசி அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் மேகன் எங்க அப்படின்னு தேடும்போது மேகன் வந்து அங்க இல்ல. மத்த எல்லாருமே இருக்காங்க, ஆனா மேகன் இல்ல. மேகன் எங்க போனோம் அப்படின்னே தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது இங்க நம்ம ஏதாவது ஒரு இதை விட்டுட்டு போயிருக்கலாம், எதுவுமே விட்டுட்டு போக முடியல, அதுதான் விட்டுட்டு போனாலும் அது மறுபடியும் அழிஞ்சு போயிருமே நம்ம இறந்து போகும்போது அப்படின்னு சொல்லும் போது இல்லையே நான் சைன் போட்டது அப்படியே தானே இருக்கு, அப்படின்னா நான் வீடியோ எடுத்திருப்பேனே அதுவுமே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏப் இருக்கான் வந்து அவனோட வீடியோ எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நான் வீடியோ எடுத்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் பாக்குறான். அதுல ஒரு வீடியோல வந்து க்ளோவரோட கண்ணுக்குள்ள இருந்து அப்படியே கண்ணத்துல இருந்து புழு மாதிரி தான் வருது. காய்ஸ் இதை எடுங்க, எனக்கு பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உள்ள போயிடுது, அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல வந்து அந்த மாஸ்க் போட்டவன் வரான். அவனை போட்டு அடி அடிக்காண்டே நீ எல்லாம் சாவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அவனை போட்டு அடி அடிக்கிறான். ஆனா அவன் சாவல. அவன்கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு அப்படியே ஓடி போற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு சீன்ல வந்து டாக்டர் இருக்காங்க, அவன் வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு வந்து செக் பண்றான். அது அப்படியே தெரியுது அவன் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் ஒரு டோர் வழியா அவன் வெளியே போயிடுறான்.
இப்போ வந்து அந்த கேமராக்கு முன்னாடி மேகன் வரா. வந்துட்டு இங்க பாருங்க கைஸ், நான் சாகல, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு அவன் வந்து அப்படியே வெளியே போயிட்டான். இப்போ நான் அவனை தேடி தான் போறேன், அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு அவங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பாத்துட்டு வரேன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேமரால அவளுமே அந்த டோர் வழியா வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இதுதான் லாஸ்ட் வீடியோ. மேகன் வந்து வெளியே போயிருக்கா, இப்போ வந்து அவளை காணோம். அப்ப இவன் தான் வந்து அவளை ஏதோ பண்ணிருக்கான், மேகனை போய் நம்ம என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவர் வந்து முடிவு பண்றா. இங்க பாருங்க கைஸ், நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, நானே உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், நான் இங்க வந்து போயிட்டு என்னன்னு பாக்குறேன், இதுதான் நம்மளோட கடைசி, என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவரும் வந்து போறான். அந்த டைம் பின்னாடி எல்லாமே வந்துட்டு நாங்களும் உங்க கூடவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வராங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு டோர் இருக்கு, அந்த டோரை திறந்தனும் ஒரு பாதாளம் மாதிரி போய்கிட்டே இருக்கு. சரி இதுக்குள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டார்ச் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் நிறைய அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா அதை அடிக்கணும்னு சொல்லிட்டு சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து போறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குது. அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூரத்துல இருந்து அந்த ஜந்து வந்து வந்துட்டு இருக்கு. அமைதியா இருங்க, சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா டக்குனு இவங்க முன்னாடியே ஒரு ஜந்து வந்துடுது. வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அதை போட்டு ஒரு அடி அடிச்சிடறா க்ளோவர் வந்து. அடிச்சுட்டு இப்படி போகும்போது பின்னாடில இருந்து அந்த மாஸ்க் போட்டவன் வந்துடுறான். மாஸ்க் போட்டவன் வந்து க்ளோவர் அடிக்க போறான். அப்போ வந்து நம்ம மேக்ஸ் இருக்கான், அவன் வந்து ஒரு அடி அந்த மாஸ்க் போட்டவன் பின்னாடி கல்லை ஏதோ தூக்கி போட்டுட்டு டேய் இங்க வாடா தைரியம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து க்ளோவர் நீ போயிட்டு மேகனை கண்டுபிடி, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்றா. அவ ஓடி போயிடறாங்க இருந்து. இங்க மாஸ்க் போட்ட இவங்க கிட்ட வரான். டே காலிடா நம்ம இன்னைக்கு அப்படின்னு ஏபவும் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்க க்ளோவர் வந்து ஓடி போயிட்டே இருக்கும் டக்குனு கீழே விழுந்துடா. நல்ல வேலை ஒரு நிறைய ஷார்ப்பான ஒரு கத்திமா இருக்கு, அதுல விழுந்திருப்பா. ஆனா தெரியாம பக்கத்துல நல்ல வேலை விழுந்துட்டா. அவளுக்கு ஒன்னும் ஆகல. சரி எந்திரிச்சு போலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அவ சிஸ்டர் மெலன் வந்து இந்த மாதிரி ஆயிருப்பாள ஜந்து மாதிரி அவ வந்துடுறா. வந்துட்டோன்னா மெலன் எனக்கு தெரியுதா உனக்கு, நீ என்ன எதுவும் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லும் போதே இவ்வளவு வந்து அவ அடிக்க வரா. இவ அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி மேல ஏறி போறா. இவ காலை பிடிச்சி இழுத்து இவளை அடிக்கிறா. என்னை மன்னிச்சிட மெலன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ப்பான ஒரு கத்திமா இருக்கணும் அதை எடுத்து அவளை போட்டு அடிச்சு அவளை வந்து அங்கேயே சாவடிச்சுட்டு இவன் வந்து ஓடி வந்துட்டே இருக்கா. இங்க வந்து இந்த மாஸ்க் போட்டவனை போட்டு குத்துன்னு மேக்ஸ் வந்து குத்திட்டு வாங்கடா இங்க இருந்து ஓடி போலான்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இவங்களையும் வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே துரத்திட்டே இருக்கு. அப்படியே வந்து டார்ச் அடிச்சுட்டே அந்த க்ளோவருக்கு ஏதோ சத்தம் கேட்கணும். டார்ச் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பாக்குறா. பார்த்தா ஒரு ரெட் லைட் மாதிரி அங்க எரிஞ்சு ஆஃப் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு ஜந்து வந்து நின்றுட்டு இருக்கு. சரி நீ சத்தம் போட அப்படியே பாக்குறா. அந்த அவ கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அது வந்து அவ பின்னாடிதான் நிக்குது. ஆனா சத்தம் போட வைக்கவும் அது கேட்கவே இல்லை. டக்குன்னு அது அங்கிருந்து போயிடுது. பாக்குறா அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவும் அந்த இடத்துக்கு போறா. மேகனோட சவுண்ட் தான் கேக்குது. அங்க போய் பார்த்தா ஒரு கயிறுல சங்கிலியில போட்டு ஒரு மான்ஸ்டர் அப்படியே கட்டி போட்டு எதிர்க்க வந்து மேகனை வந்து வெட்டு வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த டாக்டர் தான் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி க்ளோவர் கிட்ட சொல்லவும் இவளும் பாக்குறா. பார்த்தா அது வந்து நல்லா மூடி இருக்கு. கீ இருக்கான்னு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவ அப்படியே ஒரு இடத்துக்கு வரான். ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ரூமா இருக்கு. அந்த ரூம்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. இவங்க என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் வந்து இந்த டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்கான் போல. இங்க இருந்துதான் வேணாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து இந்த டாக்டர் வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறான். அவ வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ற, எங்களை வச்சுதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நான் ஒரு டாக்டர், எனக்கு பிடிச்சதே பயம்தான், நீங்க கத்துறது அலறது அப்படியே ஓடுறது அதெல்லாம் பார்த்து நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவன் பெரிய சைக்கோவா இருப்பான் போல. அவன் தான் இந்த ட்ராப் எல்லாம் பண்ணி இவங்களை எல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இவங்க என்ன எப்படியா தப்பிக்க நம்ம பேசிட்டு இருக்கும் போது இங்க பாரு நான் பார்த்ததுலேயே நீ தான் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்க, உனக்கு அவ்வளவு மைண்ட் பவர் இருக்கு, நீயே சூசைடும் பண்ணிக்கிட்ட ஆனாலுமே உனக்கு அவ்வளவு மைண்ட் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பேசிட்டே இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், மேல இருந்து தண்ணி சொட்டுறது வந்து பார்த்துட்டு டக்குன்னு அந்த காஃபி மக் இருக்கும்னா அது அப்படியே பொறுமையா அப்படி தள்ளுவா. அதுல வந்து ஒரு 4-5 சொட்டு வந்து விழுந்துரும். அப்படியே மறுபடியும் அந்த பழைய பேஸ்க்கே வச்சுட்டு அப்படியே வந்து இங்க பாரு நீ பண்றதுலாம் தப்புன்னு உனக்கே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த காஃபி வந்து குடிச்சுவான். அதெல்லாம் தப்பு ரைட் எல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது நான் பண்ணிதான் அவன், நீ வந்து பிரில்லியண்டா இருக்க, ஒரு உயிரை நீ கொடுத்தீனா நான் வந்து உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் அந்த உயிரே உன் உயிர் தான்டா, உன் உயிர் தான் இதுக்கு பலியாக போகுது அப்படின்னு க்ளோவர் சொல்வா. இவன் அப்படியே ஷாக் ஆயிடு பார்ப்பான். என்னன்னா இவனுக்கும் வயிற்றுக்குள்ள ஏதோ கலக்கிற மாதிரி இருக்கும். என்னடி பண்ண என்ன அப்படின்னு சொல்லும் போதே இவன் என்ன பண்ணுவா, அப்படியே அவனை தள்ளிட்டு அப்படியே ஒளிஞ்சுப்பான். இவன் அப்படியே வெடிச்சிருவான். அந்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை குடிச்சா வெடிச்சிருவாங்கல்ல. டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான், அந்த சாவி அங்க இருக்கும் அவனோட ஜோப்ல இருக்கும், அதை எடுத்துட்டு நேரா மேகன் கிட்ட வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு மேகனோட கையில லாக் ஆயிருக்கும் அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வா வெளியே கூட்டிட்டு வரும்போது அந்த மான்ஸ்டரோட சங்கிலி வந்து பிஞ்சிரும்.
வந்துரும். இது கிட்ட வந்துருமா, டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ண பாப்பாங்க. அது மான்ஸ்டர் போய் தள்ளிக்கிட்டு வரும். அது பிடிச்ச ஒரு தள்ளி க்ளோஸ் பண்ணி மூடிடுவாங்க. மூடிட்டு இவங்க அப்படியே ஓடி வந்துட்டே இருப்பாங்க. இங்க நிறைய மான்ஸ்டர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். இங்க இவங்க இருப்பாங்கல்ல, ஏபு, மேக்ஸ், மீனா 3 பேரும் ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அந்த இடத்துல ஏபோட கால் வந்து மாட்டிக்கொண்டு என்ன காப்பாத்துங்கடா, இதுங்கெல்லாம் துரத்திட்டு வருதுடா, என்ன எப்படியா காப்பாத்துடுங்கடான்னு ஏபு வந்து கத்திட்டே இருப்பான். வாடா வான்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு ஓடுவாங்க. இங்க இவங்க ஓடுவாங்க. இந்த சைடுல வந்து இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஏணிமா இருக்கும், அது மேல ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறிவாங்க. ஏறிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் எல்லாம் வந்து மேகனோட கால் இழுக்கும். க்ளோவர் வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு இழுத்துருவான். இழுத்துட்டு அந்த கை மட்டும் தான் அவளால தூக்க முடியுமே தவிர அவளால ஃபுல்லாவே வந்து பாடியை தூக்கி வெளியே வச்சு எஞ்சி வர முடியாது. அப்படியே வந்து கை மட்டும் தான் தெரியும். இப்ப யாராவது ஒருத்தர் இறந்து போனாலுமே வந்து இந்த இதுவே முடிஞ்சிடும். இவங்களோட லாஸ்ட் இதுதான். ஒருத்தரோட இறந்து போனாலும் இந்த இதுவே முடிஞ்சிடும். எல்லாருக்குமே வந்து இதுக்கு மேல தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இவ இறந்து போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு மேக்ஸ் வந்து அவளோட கையை பார்த்துட்டு இவ இழுத்துருவான். இழுத்துட்டு மேகனையும் கை தூக்கும், மேகனையும் இழுத்துருவாங்க. எல்லாருமே வந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து விடிஞ்சிரும். அப்பதான் வந்து சூரியனே பாப்பாங்க. காய்ஸ் நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஆமா அந்த லூப் வந்து அதோட நின்றும். ஏன்னா எல்லாருமே நைட்டு ஃபுல்லா சர்வை பண்ணிட்டாங்க. யாருமே இறந்து போல, என்னோட உயிரும் இருக்கு. அதனால அந்த லூப் அப்படியே அங்க நின்றும். இவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க. டக்குன்னு கார் எடுத்துட்டு வந்து ஏப் வந்து இங்கே இருக்கீங்களா இல்ல என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டு கார்ல போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அந்த மலையெல்லாம் கூட அப்பவே நின்றும், அந்த லூப்புமே நின்றும். இவங்க அங்க இருந்து எப்படியும் தப்பிச்சு போயிடுவாங்க. சோ இவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க இந்த சிசிடிவி கேமரால இன்னொரு கார் வந்து நிக்கும். சோ இன்னொரு காருமே வந்து இந்த லூப்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டி இந்த கதையை வந்து முடிப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.